நர்சரியில் வாங்கிட்டு வர செடியை வந்து உடனே நடவு செஞ்சிங்கன்னா செடி வாடி போயிடும், காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செடி வாங்கிட்டு வந்து உடனே நடவு செய்யாமல் நிழல் பாங்கான இடத்துல வச்சு இப்போ கீழே வந்து நம்ம எந்த மண்ணில் வைக்கிறோமோ அந்த மண்ணை மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த ஒரு 10 நாளைக்கு அந்த செடிக்கு டெய்லியும் தண்ணி விட்டு மேலேயும் தண்ணி தெளிச்சிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு அந்த செடி வந்து பழகும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா தான் செடி வந்து வாடாமல் அப்படியே தழைஞ்சு வரும். நர்சரியில் பார்த்தீங்கன்னா செடிகளோட செடியே வச்சுருப்பாங்க, டெய்லியும் தண்ணி விடுவாங்க. செடி மேலே தண்ணியை தெளித்து ஒரு நல்ல கிளைமேட்டில் அந்த செடியை வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற செடியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் உடனடியாக வெயில்லையோ டெரஸ் கார்டன்லேயோ வச்சிங்கன்னா செடி வாடி தழையிறதுக்கு லேட் ஆகும். சில நேரம் செடிகள் காஞ்சி கூட போயிடும். அதனால் வந்து கொண்டு வந்தோடனே அவங்க மண்ணை எடுத்துகிட்டு நம்ம மண்ணை வச்சு செடி வந்து நிழல் பாங்கான இடத்துல வச்சு டெய்லியும் தண்ணி விட்டு மேலே தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம மாரி கிளைமேட்டுக்கும் பழகிடும். அதுக்கப்புறம் செடி எடுத்து வச்சிங்கன்னா செடி வந்து உடனடியாக தழைஞ்சு வரும். முடிஞ்ச வரைக்கும் கிணத்து தண்ணி பயன்படுத்துங்க இருக்கிறவங்க. போர் தண்ணி பயன்படுத்தினா செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்குது. நாங்கள் அப்படித்தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடிக்கு போர் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம். செடி வந்து புதிர் துளிர் வந்து வரவே இல்லை. அப்புறம் அக்ரி ஆஃபீஸுக்கு கேட்கும்போது போர் வாட்டரில் வந்து உப்போட கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கள் போரில் 800 பாயிண்ட் இருந்தது. இதே கிணத்தண்ணி செக் பண்ணி பார்த்தா அதில் 200 பாயிண்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிணத்தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் தான் இருக்குது. செடி அனைத்து செடியிலையுமே புதுசாக துளிர் வந்து வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் தெரிஞ்சுது உப்பு கண்டென்ட் அதிகமாக இருந்தால் வேர்கள் வந்து தண்ணியை உறிஞ்சாதுன்னு சொன்னாங்க. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் செடிகளுக்கு வந்து கிணத்து வாட்டர் பயன்படுத்துங்க. அதனால் செடிகள் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரங்களை தவிர்த்து கவர்மெண்டோட யூனியன் ஆஃபீஸில் வந்து இயற்கை உரங்கள் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்தினா செடியோட வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். வேப்ப முன்னாக்கும் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினீங்கன்னா வேரழுகல் நோயெல்லாம் வர்றது தடுக்கப்படும். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.